கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and the story? நம்ம சில காரியங்களை சந்திக்கும் போது அப்போ தைரியமா இருக்கணும். When we face some things, we have to be courageous. இல்லைனா ஏதோ ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் நம்ம தைரியமாக நம்ம காரியங்களை செய்யணும். ஈவன் when we have a target and we try to go towards it, we have to face the problems with courage. எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னா, கடவுள் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்துருக்காரா, அது தைரியத்தோட ஆவி. Why should we do like that? Because God has given us a spirit of courage. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 Timothy 1:7. For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுள் நமக்கு தெளிந்த ஆவியும் தைரியமான ஆவியும் கொடுத்துருக்காரு. See what the Bible says. We should not be fearful for everything and anything because God has given us a spirit of courage and of clear mind. ஒரு முறை மற்ற நரிகளால் துரத்தப்பட்டதுனால ரொம்ப பசியோட தனிமையில் சுற்றிட்டு இருந்தது ஒரு நரி. Once a fox was roaming in a place in a forest because it was chased by other foxes. இதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தனிமையில் சுற்றிட்டு இருந்தது. அது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல போர் நடந்ததை கவனிச்சுது. It went to a place and there it saw that it was a battlefield. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜாவோடைய போர் வீரர்கள் அங்கே எதிர்நாட்டு வீரர்களோட சண்டை போட்டிருக்காங்க. Few days back, the king's soldiers have fought with the soldiers of the other country. அந்த போர் முடிஞ்சதுனால அந்த சில காரியங்களை அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அங்கு இங்குமா பொருட்கள் கடந்துச்சு. Since the war was over, they have left some things over there and it was all lying here and there. அங்கே அந்த நரி அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தது. The fox was sitting there and thinking. திடீர்னு காற்று வீச ஆரம்பித்தோடனே ஒரு விதமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. Suddenly there was a wind and there was a different kind of sound. இந்த நரிக்கு ஒரே பயம். ஐயோ, ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே, இங்கே ஏதோ ஒரு பூதம் இருக்குது, நான் என்ன ஆவணும்னு தெரியலையே அப்படின்னு. The fox was scared. It said, there is a monster here. I don't know what will happen to me. அதுக்கப்புறம் அந்த நரி யோசிச்சுது, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளும் செத்து போயிடுவோம், அதனால் ஓடிடலாம் அப்படின்னு. Then the fox thought, if I am here, I will be killed or something will happen to me, so let me leave. இது திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சது வேகமா. It turned and started walking very quickly. அப்புறம் அது யோசிச்சுது, நம்மளே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பட்னியாக இருக்கோம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துலாமே அப்படின்னு திரும்பி வந்துச்சு. Then it thought, already I am lonely and hungry. I don't know what to do or where to go. So let me check what had happened. திரும்பி வந்து அது அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ஒரு மரத்தோட கிளை உடஞ்சி அந்த போர் முரசு மேலே பட்டு அதிலிருந்து சத்தம் வந்துட்டே இருந்தது. A broken branch had fallen on the war drum and it was rising this sound. அதுக்கப்புறம் அந்த நிறைய சுற்றி பார்க்கும்போது அங்கே நிறைய சாப்பாடு இருந்தது. Then the fox looked around and there was food lying here and there. அது நல்லா திருப்தி அடைஞ்சு நல்லா சாப்பிட்டு அது அங்கேருந்து எழும்பி போய் இன்னொரு கூட்டத்தோடு சேர்ந்து பத்திரமா இருந்தது. It had its stomach full and then walked and it joined another pack of fox and it was happy. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது
நம்ம அதை தைரியமாக எதிர்கொள்ளும் போது அதனால நமக்கு வெற்றி கிடைக்கும். பயந்து ஓடணும்னா பட்னி தான் கிடக்கணும். Sometimes when we are scared, we should not run away. We have to face the situation with courage. Otherwise, we have to starve. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.